வைகை அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மதுரை யானைக்கல் தரைப்பாலத்தில் ஆற்று நீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். வைகை ஆற்றில் தற்போது நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக அந்த இணைப்பு சாலைகள் முழுவதுமாக குளம் போல தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசனத்திற்காக, அதாவது சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன வசதிக்காக தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து நேற்று முதல் 2849 கன அடி நீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. வினாடிக்கு 2849 கன அடி நீரானது வைகை ஆற்றிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே மதுரை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றை கடந்து செல்லக்கூடிய நிலையில் அந்த விரகனூர் சந்திப்பில் இருந்து தத்தநேரி வரக்கூடிய இணைப்பு சாலை மற்றும் அதே வேளையில் வந்து யானைக்கல்லில் இருக்கக்கூடிய இணைப்பு சாலை என இருபுறங்களிலும் தென்கரை மற்றும் வடகரை சாலைகளில் தற்போது அந்த வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய நீரானது வெளியேறி அது போக்குவரத்திற்கு இடையூறாக காணப்படுகிறது. அந்த இடத்தில் ஏற்கனவே யானைக்கல் பாலமானது இருக்கிறது, மேம்பாலம் இருக்கிறது. அந்த பாலத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய வைகை ஆற்றுக்கும் உயரம் என்பது மிக குறைவாக இருக்கும் காரணத்தினாலே அந்த ஆற்று நீரை கடக்கும் பொழுது அந்த ஆற்றை கடக்கும் பொழுது தண்ணீரானது இருபுறங்களிலும் வெளியேறுகிறது. இதனால் அந்த பகுதிகளிலே, தாழ்வான பகுதிகளிலே ஒரு 2 அடி அளவிற்கு தண்ணீரானது முழுவதுமாக தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக அனைத்து இருசக்கர வாகனங்கள், நடந்து செல்பவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அரசு பேருந்துகளிலிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடியவரும் நடந்து செல்லக்கூடியவரும் அந்த இரு சாலைகளையும் முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள். இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது அந்த இருபுறங்களிலும் தடுப்பு சுவராக கட்ட வேண்டும். அந்த பாலத்திற்கு கீழாக போக்குவரத்து தற்போது தடைபட்டு இருக்கிறது. போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை, மக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதிக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே வந்து ஒரு 2 அடி 3 அடி அளவுக்கு சுவர் கட்டினால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே சுவர் கட்டி அந்த தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு மேலாக பருவமழையின் காலத்திலே வந்து அவர்கள் அந்த தண்ணீருக்குள் இறங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது ஒரு வாரத்துக்கு மேலாக அவர்கள் அந்த சாலையை பயன்படுத்தி கொண்டிருந்த சூழலில் தற்போது நேற்று முதல் அந்த இருபுறங்களிலும் தண்ணீருக்குள் இறங்கித்தான் அவர்கள் அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வாகன ஓட்டிகளின் கோரிக்கையா இருக்கிறது. கனகதாரா, வைகை அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.